இந்த வெள்ளை பூசணிக்காய் எந்த மந்திரி, எந்த இலாகாவை தொடும்? இந்த எந்த மந்திரி சபை? வெள்ளை பூசணிக்காய்க்கு வெளியுறவுத்துறை மினிஸ்டர். வெளியுறவுத்துறை ஒரு நாட்டு நன்றாக இருக்கிற வெளியுறவுத்துறை எப்படி இருக்கணும்? வெளியுறவுத்துறை நன்றாக செயல்பட்டாதான் இங்க நல்லா இருக்க முடியும். அப்ப நமது உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கணும்னா வெளியுறவுத்துறை நன்றாக இருக்க வேண்டும். அப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய காய் எது? பூசணிக்காய். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த காய் கத்திரிக்காய். அப்ப இந்த கத்திரிக்காய் எந்த மந்திரி சபையை குறிக்கும் என்று கேட்டால், ஒரு நாடு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், செல்வ செழிப்பாக பஞ்சம் பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டுல எந்த துறை நன்கு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும்? நீர்வளத்துறை. மழை நன்றாக பொழிந்து நீர் இருந்தால் செல்வ செழிப்போடு வர முடியும். அப்ப கத்திரிக்காய் என்று சொன்னால் அவர் எந்த மினிஸ்டரை குறிக்கும்? நீர்வளத்துறை மினிஸ்டர். ஓகேங்களா? ரைட். அடுத்து மூன்றாவது கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் என்று சொன்னால் இது எந்த மந்திரி சபை? ஒரு நாடு நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அங்கு எது முக்கியமாக இருக்க வேண்டும்? எல்லா துறையிலையும் ஒரு நாடு முன்னேற்ற வேண்டும் என்றால் அங்கு அடிப்படையாக எது இருக்க வேண்டும்? ஒரு நாடு எல்லா துறையிலையும் முன்னேற்றம் அடையணும்னா அடிப்படை கல்வி நன்றாக இருக்க வேண்டுமா இல்லையா? அடிப்படை கல்வி நன்றாக இருந்தால் தானே எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடைய முடியும். அப்ப கொத்தவரங்காய் என்று சொன்னால் அது எந்த மினிஸ்டரை குறிக்கும்? கல்வித்துறை மினிஸ்டரை குறிக்கும். கல்வித்துறை இலாக்கா. அடுத்து புடலங்காய். புடலங்காய் யார்? இந்த புடலங்காயை பொறுத்தளவுல ஒரு நாடு வெளியில எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் உள்ள கட்டுக்கோப்பா சண்டை சச்சரவு இல்லாமல் உள்ளே ஏற்படக்கூடிய தீ வினைகளை தீயவர்களை அகற்றி உள்நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னா அதுக்கு எந்த மந்திரியார் தேவை? உள்துறை மினிஸ்டர் தேவை. அப்ப இந்த புடலங்காய் என்று சொன்னால் அப்போ பிரதமருக்கு அப்புறம் உள்துறை மந்திரி மிக முக்கிய மந்திரியாக இருப்பார். அந்த அளவுக்கு உள்நாட்டுடைய நிலவரங்களை கவனித்து அங்க இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி எப்பயுமே நன்றாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை யாருக்கு உண்டு? உள்துறை மினிஸ்டருக்கு உண்டு. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மந்திரி நமது புடலங்காய். அப்ப புடலங்காய் என்று சொன்னால் அது உள்துறை மந்திரி. அடுத்து அரசாணிக்காய். அரசாணிக்காய் என்று சொன்னால் எல்லா மந்திரிகளுக்கும் ஒரு மந்திரி இருப்பார். அவர் யாரு? பிரதம மந்திரி. அப்ப அரசாணிக்காய் என்று சொன்னால் அது பிரதம மந்திரியை குறிக்கும். அடுத்து கோவக்காய். இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த மருத்துவ மந்திரி தான் அழைச்சுட்டே இருப்பார். யார் அவரு? சுகாதாரத்துறை மினிஸ்டர். கொரோனா பரவாம தடுக்கிறதுக்கு யார் முக்கிய பங்காற்றணும்? சுகாதார மினிஸ்டர் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவர் தான் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப நமது உடம்புல பாதுகாக்கக்கூடிய சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கக்கூடிய நபர் யார்? கோவக்காய். அடுத்து முருங்கை. அப்ப இந்த முருங்கை எந்த மந்திரியாரை குறிக்கும் என்று கேட்டால் ஒரு நாடு தொழில்துறையில நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தொழில்கள் நன்றாக நடைபெறுவதற்கு என்ன முக்கியமாக இருக்கும்? பொருளாதாரம் ஒன்று. அதற்கு தொழில் ஒரு வேலை செய்யணும்னா ஒரு ஃபேக்டரி இயங்கணும்னா மின்சாரமும் வேணுமா இல்லையா? அப்ப மின்சாரத்துறை மினிஸ்டர் யார்? இப்ப நமது உடம்புல இருக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய மின்சாரத்துறை மந்திரி யார் என்று கேட்டால் அவர்தான் முருங்கை. அடுத்து பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் என்று சொன்னால் நமது உடம்புல மூளையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சொல்லணும். அப்ப தகவல் தொடர்பு துறை எந்த ஒரு கேப்பும் இல்லாம சரியாக நடந்தால்தான் எந்த ஒரு செயல் நன்றாக நடைபெறும். அப்ப இந்த பீர்க்கங்காய் என்று சொன்னால் அது தகவல் தொடர்பு துறை மந்திரியை குறிக்கும். பீர்க்கங்காய் தகவல் தொடர்பு துறை மந்திரி. அதற்கடுத்து தேங்காய்.
அப்ப ஒரு நாடு நன்றாக முன்னேறணும்னா அது பொருளாதாரத்தை சார்ந்துதான் அமையும். அப்ப பொருளாதாரத்துறை நிபுணர் யார்? நமது காய்கறி மந்திரி சபையில பொருளாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மந்திரியார் யார் என்று கேட்டால் அவர்தான் தேங்காய். எல்லாமே கட்டமைப்பு உள்ள நல்லா இருக்கு. எதிரிகள் நம்மளை தாக்க கூடாது. அப்ப எதிரிகள் தாக்காம இருக்கணும்னா எதை நாம் பலப்படுத்த வேண்டும்? பல பாதுகாப்பு துறைகளை பலப்படுத்த வேண்டும். அப்ப நமக்கு பாதுகாப்பு துறை மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று கேட்டால் அவர்தான் எலுமிச்சம்பழம் என்று சொல்லக்கூடிய தேசிக்காய். அதற்கு அடுத்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா அங்க தொழில்துறைக்கு அத்தியாவசியமாக இருப்பது மனிதனுடைய வளம், மனித வளம் வேணும். அப்ப மனித வள மேம்பாட்டுத்துறை மந்திரி யார் என்று கேட்டால் அவர்தான் வெண்டைக்காய். மனித வள மேம்பாட்டுத்துறை மந்திரி. அதற்கடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போகணும்னா எந்த துறை நன்றாக இருக்க வேண்டும்? டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை தங்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கக்கூடிய நமது காய்கறிகளுடைய மந்திரி சபையில யார் இருக்கிறார்? வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. அப்போ ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு எப்படி ஒரு மந்திரி சபை, இந்த 12 மந்திரி சபைகள் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறதோ அதே மாதிரி உங்கள் உடம்பை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை நிர்வகிப்பதற்கு இந்த 12 மந்திரிகள் நன்றாக இருந்தால் இந்த 12 மந்திரிகள் வாயிலாக ஒட்டுமொத்த உறுப்புகளை ஆற்றலை நாம் மேம்படுத்த முடியும். புரிஞ்சுங்களா? அப்ப எளிதாக புரியக்கூடிய ஒரு மந்திரி சபை நம் காய்கறி மந்திரி சபை. இதற்கு பேரு காய்கறி மந்திரி சபை. சரி, இந்த காய்களுக்கும் நம்முடைய உடம்புக்கும் என்ன தொடர்பு? நாட்டுக்கும் மந்திரிக்கும் தொடர்பு பார்த்தாச்சு. அப்ப இந்த காய்கறிகளுக்கும் நமது உடம்புல ஏற்படக்கூடிய எந்த மண்டலம் சார்ந்த குறைபாடுகளுக்கு இது தீர்வாக அமைய போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அப்ப நமது உடம்புல எத்தனை மண்டலங்கள் இருக்கிறது? மண்டலங்கள் என்றால் என்ன? அதான கேள்வி. மண்டலங்கள் என்றால் என்ன? இப்ப ஈரோடு மாநகராட்சி, இந்த ஈரோடு மாநகராட்சி எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது? 4. அந்த ஒரு மண்டலம் சொன்னோம்னா ஒரு மண்டலம் 4 பிரிக்கிறாங்க. அந்த ஒரு மண்டலத்துல எதை சேர்த்து ஒரு மண்டலம் என்று தீர்மானிப்பார்கள்? பல வார்டுகளுடைய தொகுப்பு ஒரு மண்டலம் இல்லையா? அதான் அடிப்படை. ஒரு வார்டு எடுத்தா தனி வார்டா போயிடும். பல வார்டுகளுடைய தொகுப்பு ஒரு மண்டலம். அதே மாதிரி ஈரோடு மாநகராட்சிய இருக்கக்கூடிய 60-70 வார்டை 4 பிரிச்சு 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதே தான் உடம்புக்கு பல உறுப்புகளுடைய தொகுப்பு மண்டலம். பல உறுப்புகள், ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை இணைத்து ஒரு மண்டலம். அப்ப அந்த உறுப்புகள் எப்படி இணைக்கப்படும்? பல திசுக்களினால் ஆனது உறுப்பு. திசுக்கள் எதனால் ஆனது? பல செல்களால் கட்டமைக்கப்படும். மனிதனுடைய உடம்பு என்பது செல்களால் கட்டமைக்கப்பட்டது. பல செல்கள் சேர்ந்தது திசுக்கள், பல திசுக்கள் சேர்ந்தது உறுப்புகள், பல உறுப்புகள் சேர்ந்தது ஒரு மண்டலம். இப்படி மனிதனுடைய உடம்ப 12 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல முதல் மண்டலம் ஜீரண மண்டலம் அல்லது செரிமான மண்டலம். வெள்ளை பூசணிக்காய்க்கு நிறைய எழுதிக்கலாம். வெண் பூசணிக்காய் ஜீரண மண்டலம். வெண் பூசணிக்காய் ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலம்னா எதை குறிக்கும்? வயிறு. அது மட்டும் கிடையாது. வயிறு, உணவு குழாய், நாக்கு, தொண்டை, இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை, கணையம், மலக்குடல், மலவாய்.
அப்போ செரிமான மண்டலம் சொன்னா இதுல எங்க வேணாலும் பிரச்சனை வரலாம். அப்ப இத்தனை உறுப்புகளுடைய தொகுப்பு தான் ஒரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இத்தனை மண்டலங்கள், இந்த உறுப்புகள்ல எங்க பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆபத்து பாந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு காய் யார் அவர்? வெண்பூசணிக்காய். அப்ப செரிமான மண்டல பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஜீரண நலத்துறை மருத்துவர் யார் என்று கேட்டால் அவர்தான் நமது வீட்டில் உள்ள வெண்பூசணிக்காய். ஓகேங்களா? கேஸ்ட்ரோன்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, செரிமானம் ஜீரண நலத்துறை மருத்துவர். இரண்டாவது காய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் அதுக்கு என்ன மினிஸ்டர் போட்டிருக்கோம்? நீர்வளத்துறை மினிஸ்டர் போட்டிருக்கோம். அப்ப நமது உடம்புல நீர்வளத்தை பாதுகாக்கக்கூடிய உறுப்பு எது?